இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சைஸ் கூட பாக்ஸ் நட் கூட போட்டோம்னா அதுக்கு கைப்பிடி எப்படி போடலாங்கறத பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்லா திக்கா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடியே தான் போட்டிருக்கேன்னு வச்சுங்க. உங்களுக்கு முறுக்கு கைப்பிடி நீங்க வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒயர் திக்கா வச்சு நீங்க போட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் எங்கிட்ட அதிகமா இருந்தது. ஸோ கிரீன் கலர்ல நான் வந்து முறுக்கு கைப்பிடி நான் இங்க போட்டிருக்கேன். இது எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாண்டல் இருக்கு இங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அஞ்சாவது லைனுக்கு கீழே அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த சாண்டல் இருந்து பாத்தீங்கன்னா 1 2வது 3வது அஞ்சாவது லைனுக்கு கீழே 2வது 3வது ரெண்டு பின்னும் சேர்த்து நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேங்க. இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடு போடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா முறுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து உள் ஒயர் மட்டும் தான் நீங்க அளந்து எடுப்பீங்க. நான் பாத்தீங்கன்னா 5 உள் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடின்னு வச்சுக்கலாம். 5 அடியில 5 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த உள் ஒயரோட அளவு எப்படி எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயர் எடுத்துட்டு 2ஆ மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடியோட அளவு வரணும். அதுவும் இல்லாம நீங்க உள்ள சொருகிற கொஞ்சம் ஒயர் விட்டுருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்க மாத்திக்கலாம் இந்த உள் ஒயரோட. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடைக்கு இப்ப போட்டிருக்கிறது வந்து 5 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம் உள் ஒயரை. நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் குட்டியா வேணும் இல்ல உங்களுக்கு இன்னும் ஹைட்டா வேணும்னா நீங்க அதுக்கேத்தாப்புல இப்படி அளந்து நீங்க எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 5 உள் ஒயர் எடுக்கிறேன். 5 அடியில 5 ஒயர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் உள் ஒயர் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து நல்லா திக்கா இருக்காப்புல ஒயர் எடுத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் நல்லா கிரிப்பா வரும் உங்களுக்கு. இப்ப நம்ம இன்னொரு சைடு போடலாம். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து 5 நீங்க வலது பக்கமும் ஆரம்பிக்கலாம் இடது பக்கம் ஆரம்பிக்கலாம். நான் வந்து வலது பக்கம் தான் ஆரம்பிக்க போறேன். உள் ஒயர்லாம் எடுத்து இப்படி இந்த மாதிரி ஒரு சீரா புடிச்சுக்குங்க. புடிச்சிட்டு 1 2 3 4 5 அஞ்சாவது லைன் கீழே இந்த 2 பின்னல் சேர்த்து நீங்க போடணும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த உள் ஒயர் எல்லாத்தையும் இப்படி ஒரு சீரா புடிச்சிட்டு அந்த 2 பின்னல் சுத்தி இருக்க அந்த கேப்ல வந்து நீங்க எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி இது எடுத்துட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணா 2 சைடும் உங்களுக்கு வந்து ஒயரோட அளவு சரிசமமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஞ்சு உள் ஒயரோட அளவும் 2 சைடும் உங்களுக்கு சரிசமமா இருக்கணும். இந்த மாதிரி புடிச்சுக்கணும். நீங்க சரிசமா வச்சுட்டு இப்படி புடிச்சுக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். கிரீன் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பின்னல் 2 பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரீங்க. இப்படி எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து கொஞ்ச தூரம் எடுத்து விட்டுருங்க. இப்படி கைப்பிடிக்குள்ளார அப்படியே நம்ம இந்த தளவு வந்து வச்சு பின்னிட்டு வந்துடலாம்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி கொஞ்ச தூரம் தளவை எடுத்து விட்டுறீங்க. இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பின்னல் மட்டும் நீங்க இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஈஸியா எப்படி போடுறேன்னு சொல்லி தரேன். எடுத்துட்டு இப்படி உள் பக்கமா வைங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி உள் பக்கமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு ரன்னிங் ஒயர் இருக்கு. இப்படி உள் பக்கமா வைக்கிறோம். அப்போ ஒரு லூப் வருது. அதுக்குள்ளார இப்ப வலது பக்கங்கனால வலது பக்கத்துல இருக்க உள் ஒயர் மட்டும் நீங்க எடுத்து விடணும். இந்த மாதிரி எடுத்து விட்டு இதை நீங்க டைட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரீங்க. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரோம். மேல வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியணும். அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வரணும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஈஸியா எப்படி பின்றேன்னு சொல்றேன். இப்போ இடது பக்கம் போடணும். ஸோ இடது கையில பிடிச்சுக்குங்க. இப்படி ஒயருக்கு அடியில விட்டு இப்படி சுத்தினீங்கன்னா ஒரு லூப் வரும்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இது இந்த மாதிரி விடலாம், இல்ல பெருவிரல் விடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை விடலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இடது பக்கம்ங்கிறதுனால இடது பக்கத்து கையில பிடிச்சுக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு இப்படி நான் அடியில விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்றேன். இந்த லூப்புக்குள்ளார இடது பக்கங்கிறதுனால இடது பக்கத்து உள் ஒயர்லாம் எடுத்து விடுறீங்க.
இடது பக்கத்து உள் ஒயர் எடுத்து விடும்போது இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் நீங்கள் எடுத்து விடணும்னு வச்சுங்களேன். அப்புறம் நீங்கள் டைட் பண்ணுறீங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 பின்னல் வந்து நீங்கள் டைட்டாக நீங்கள் டைட் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவாகவே நின்றுக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி திருப்பியும் நான் வலது பக்கம் எடுத்துகிட்டு வரோம். வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது விரல் விட்டு நான் வந்து லூப் ஃபார்ம் பண்ணுறேன். வலது பக்கங்கிறதுனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் அந்த லூப் வழியாக எடுத்து விடுறேன். இந்த லூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். சுருங்கியெல்லாம் உங்களுக்கு திருகி இருக்கக்கூடாது ஒயரு. அப்புறம் இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு சுருங்கினா இப்படி விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும்னு வச்சுங்களேன். அப்புறம் டைட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த தலவை கொஞ்சம் பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஒரு 2-3 பின்னல் மட்டும் நீங்கள் இப்படி கிட்ட இறுக்கி வச்சு டைட் பண்ணி விடணும்னு வச்சுங்களேன். நீங்களாவே இதை டைட் பண்ணி விடணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி. இப்போ வலது பக்கம் போட்டோம். மடிச்சு எடுத்துட்டு வரேன். இடது பக்கம் இடது கையில் பிடிச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது விரல் விட்டு நான் லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இடது பக்கங்கிறதுனால இடது பக்கத்து உள் ஒயரோட உங்களுக்கு வந்து அந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் எடுத்து விடுறேன் நான். அப்புறம் நான் வந்து இந்த இதில் எதுவும் சுருக்கங்கள் இல்லைன்னு பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருவிரல் வச்சு டைட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இப்படி மடிச்சு எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கு பாருங்க. பெருவிரல் வச்சு பண்ணும்போது மடிச்சு எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது. வலது பக்கம் வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வலது பக்கத்து உள் ஒயரை அந்த லூப் கலர் எடுத்து விடுறேன். அப்புறம் எதுவும் ஒயர் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறேன். அப்புறம் டைட் பண்ணுறேன். அப்புறம் நான் டைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 பின்னல் மட்டும் நீங்களா இப்படி கிட்ட வச்சு நீங்கள் பண்ணணும். டைட் பண்ணிடுங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து உள் ஒயர் 2 சைடும் சரிசமாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லைன்னா நீங்கள் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்திங்கனாவே உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க லைட்டாக. ஸோ லைட்டாக உங்களுக்கு மாறி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே மாற்றி மாற்றி பின்னிட்டு போகணும் தான். இடது பக்கம் எடுத்துகிட்டு வரேன். இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இடது பக்கத்து உள் ஒயர்லாம் எடுத்து விடுறேன் அதில். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வச்சு நான் டைட் பண்ணுறேன். அடுத்தது வலது பக்கத்து உள் ஒயரை எடுத்து விடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெருவிரல் இப்படி வச்சு டைட் பண்ணுறேன். நீங்கள் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னாலும் டைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இப்படி உள் பக்கமாக நீங்கள் தள்ளிகிட்டே வரணும்னு வச்சுங்களேன் ஒயரை. இடது பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலது இடது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன் புரிஞ்சிருக்கிறதுக்கு. அதுக்கு தான் நான் அப்படி சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு கைப்பிடி பின்னிங்கனாவே உங்கள் கை பாங்குக்கு ஏதாப்புல வந்துடும்னு வச்சுங்களேன். இப்போ நான் பின்னுறேன் பார்த்தீங்களா, என் கை பாங்குக்கு ஏதாப்புல அப்படியே வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் பின்னிக்கலாம்னு வச்சுங்களேன். புரிஞ்சுக்கிறக்கோசரம் இந்த வலது இடது அந்த லூப் எப்படி வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் அவ்வளோதான். இந்த மாதிரியே பின்னிட்டு போக வேண்டியதை நம்ம மாற்றி மாற்றி டைட்டாக பின்னிட்டு போகணும். பின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒயர் வந்து மாறிடக்கூடாதுன்னு வச்சுங்களேன். மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிசுறு தட்டினாப்பில் ஆயிரும். ஸோ உள் ஒயர் வந்து மாறாமல் பார்த்துங்க. இந்த லூப் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துங்க. நல்லா டைட்டாக நீங்கள் போடணும். இதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் பின்னிட்டு வரணும்னு வச்சுங்களேன். நீங்கள் இந்த கைப்பிடி வந்து இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுற வரைக்கும் இந்த இது வந்து இப்படி திருகிராமல் பார்த்துங்க. இந்த பின்னல்கள் வந்து உங்களுக்கு லூஸாக இருந்ததுன்னா திருகிரும். திருகாமல் பார்த்துங்க. பின்னல்கள் நல்லா டைட்டாக போட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்படி நீளமாக நீங்கள் போட்டுவாங்க. மடித்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னல்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த மடித்து எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு இந்த டிசைன் வருது. ஆனால் உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். பிடிக்கிறதுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த இடத்துல. இதே மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி இப்போ போட்டு வர வேண்டியதான். வலது இடதுன்னு மாற்றி மாற்றி போட்டுவாங்க. இந்த உள் ஒயர் வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. ரெண்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா மடிச்சிடக்கூடாது. நீங்கள் இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுற வரைக்கும் மடிச்சிடக்கூடாது. இதே மாதிரியே நீங்கள் பின்னிட்டு வர வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதோட வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இதோட இப்போ கரெக்டாக இருக்குன்னா இது வரைக்கும் பின்னுவேன்னு வச்சுக்கலேன். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ள சொருகருக்கு ஒயர் விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நான் வந்து இதே மாதிரியே நீளமாக பின்னிட்டு வந்துட்டு
உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கைப்பிடியோட அளவு வந்தோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதே மாதிரியே நீங்கள் நேராக வச்சு அப்படியே பின்னிட்டு வரணும். மாற்றி மாற்றி பின்னிட்டு வாங்க, வலது இடதுன்னு மாற்றி மாற்றி பின்னிட்டு வாங்க. நல்லா டைட்டாக போடுங்க, நல்லா கிரிப்பாக போடுங்க. டைட்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பின்னலும் டைட்டாக போடணும். நீங்கள் வந்து உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி வந்து இப்படி டைட்டாக போட்டே வரணும்னு வச்சுங்களேன். இப்படி நீளமாக உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டிலோட அளவு வர வரைக்கும் நீங்கள் இப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான். நேர்கோட்டில் பின்னிட்டு வாங்க, இதை வந்து மடிச்சிடாதீங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நீளமாக நம்ம வந்து பின்னிட்டு வந்துட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இப்படி இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். எந்த இடத்துல அட்டாச் பண்ணுமோ வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதோட உங்களுக்கு வந்து சரிசமாக இருக்கும்னு வச்சுக்கலேன். இல்லை இதுதான் முதல் கைப்பிடினா அந்த கூடை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, அவ்வளோதான். எனக்கு இது கரெக்டாக இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. கொஞ்ச தூரம் உள்ள சொருகுற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே சீரா வச்சு நம்ம உள்ள அட்டாச் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இதுல 2 இது பிரிச்சிருப்பீங்க. நீங்க உள் ஒயர் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சு பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரியே எடுத்து இங்க எங்க அட்டாச் பண்ணுமோ அங்க விடணும்னு வச்சுக்கோங்க. பின்னல் சுத்தி மேல இருந்து 5வது லைன், 2வது 3வது, இந்த ஒயிட் கலர்ல 2வது 3வது பாத்தீங்கன்னா அதே மாதிரியே இன்னொரு சைடும் விடுறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுக்கிறோம். விட்டு இந்த ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா டைட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு விட்டுக்கலாம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு உள் பக்கமா இப்படி எடுத்துக்கிறோம். எல்லா ஒயரையும் பாத்தீங்கன்னா உள் பக்கமா நல்லா இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வந்து 2 சைடு இருந்து ஒரு ஒயர் எடுங்க. இந்த ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா தனித்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க அப்படியே சொருகி விடலாம். இந்த உள் ஒயர்ல பாத்தீங்கன்னா 2 சைடு இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு நீங்க இந்த ஒயர் வந்து உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். நல்லா டைட்டா நீங்க உள்ள இழுத்துட்டு டைட்டா முடிச்சு போட்டுருங்க. போட்டு நீங்க உள்ள சொருகி விட்டணும். இதே மாதிரியே ஒவ்வொரு உள் ஒயரையும் நீங்க 2 சைடு இருந்து எடுத்து ஒரு முடிச்சு போட்டு நீங்க உள்ள சொருகி விட்டு வச்சுக்கலாம். நான் ஃபுல்லா இந்த ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நீளம் தான் இருக்கு. எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சொருகி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுக்குன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இது எல்லா ஒயரையும் உள்ள சொருகிட்டு அடுத்து என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கைப்பிடியில இருந்து வந்த அந்த உள் ஒயர் எல்லாத்தையும் நான் உள்ள சொருகி விட்டுட்டேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டு எல்லாத்தையும் நான் உள்ள சொருகி விட்டேன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி இப்படி பொளந்து வராப்புல இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இப்படி கிட்ட வச்சு இந்த தளவுல கட்டி விட போறோம். நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு கிரீன் கலர் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கிரீன் கலர் எடுக்க போறேன்னு வச்சுக்கலாம். இது வந்து நீங்க ரன்னிங் ஒயர்ல இருந்து எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நேர் கோட்ல இப்படி கைப்பிடி வச்சுக்கங்க. வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்கல்லவா, அந்த பின்னல் சுத்தி இந்த நேர்கோட்டில் வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த 2 சைடு கேப் இருக்கல்லவா, அதுக்குள்ளார நாம வந்து இந்த சின்ன ஒயர் வந்து விட்டு எடுக்கிறோம். விட்டு எடுத்து ஒரு 2 இல்ல 3 தடவை நம்ம சுத்தி வராப்புல கட்டி விடுறோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்துட்டு இப்போ எதிரா விடுங்க. இந்த ஒயர் எடுத்து இடது பக்கத்துல இருந்து வந்த ஒயரை வலது பக்கம் விடுறேன். அதே கேப்குள்ளார தான் விடுறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி வராப்புல வருது பாருங்க, இந்த மாதிரி. அடுத்தது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் விடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 தடவை உங்களுக்கு வந்து கட்டி வராப்புல வந்துருச்சு. நல்லா டைட்டா இழுத்துக்கணும். நான் இன்னொரு தடவை பண்ண போறேன். ஸோ திருப்பி நான் வந்து ஒயர் எடுத்துட்டு வந்து இந்த சைடு விட்டுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ உள் பக்கமா திருப்பிக்கங்க. நல்லா இதை வந்து டைட்டா உள்ள இழுத்துட்டு நீங்க வந்து இதையும் பாத்தீங்கன்னா உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துளி உண்டு தான் இருக்கும் ஒயர். ஸோ எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சொருகி விட்டலாம். இதையும் அப்படியே சொருகி விடணும். நல்லா டைட்டா உள்ள இழுத்துட்டு நீங்க சொருகி விடணும். இதே மாதிரியே கைப்பிடியோட இன்னொரு சைடு இருக்கலவா, அதையும் பின்றோம்.
நான் வந்து 2 சைடு போட்டுட்டு கைப்பிடி உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2 சைடும் கட்டிட்டு உள்ளே வந்து நான் இழுத்து நான் உள்ளே சொருகி விட்டேன்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கட்டி விட்டுருக்கோம். கைப்பிடி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கும். நல்லா நான் வந்து உள் ஒயர் வந்து கெட்டியான ஒயர் வச்சுருக்கேன். ஸோ நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கூடைக்கு நல்லா உங்களுக்கு வந்து கைப்பிடி நல்லா கிரிப்பாகவே இருக்கும். இந்த கூடை பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் சைஸ் கூட. உங்களுக்கு இந்த கூடை எப்படி போடுறதுன்னா நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் இந்த கூடை எப்படி போடலான்னு கற்றுக்கலாம். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து உருட்டு கைப்பிடி அந்த மாதிரிலாம் 3 ஒயர் வச்சு அப்படிலாம் போடுறதுன்னா நான் வந்து வேற கூடைக்கெலாம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன். அதெல்லாம் வந்து தனியாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 3 ஒயரில் எப்படி நீங்கள் வந்து கைப்பிடி போடுறது, உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு அதை பார்த்து கூட நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் சைஸ் கூடைக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அது எப்படி நான் போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு உருட்டு கைப்பிடி கூட நீங்கள் போடலான்னு வச்சுக்கலேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.